நிக்கணும். எனவே சபை என்பது சாதாரணமானது அல்ல. நீங்களும் நானும் சபைக்குள்ள இருக்கிறோம் என்றால் பாக்கியம் பெற்றவர். அல்லேலூயா. நம்ம சபைக்குள்ள இல்லை, சபைக்கு வெளியே அல்ல. என்ன சொல்லணும்? கட்டடத்துக்குள்ள அல்ல, கட்டடத்துக்குள்ள அல்ல, சபை என்கிற அந்த சங்கத்துக்குள்ள இருக்கணும். நீங்க வீட்டுல போனாலும் எங்கதான் இருக்கிறீங்க? சபைக்குள்ள இருக்கிறீங்க. தெருவில் நடந்து போனாலும் எங்கதான் இருக்கிறீங்க? சபைக்குள்ள இருக்கிறீங்க. கிறிஸ்து என்கிற சபைக்குள். அதனாலதான் இன்னைக்கு இந்த விசுவாசத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை தெரியுமா? வெளியில போனா நாங்க சபையில இல்லையே, சபையில இல்லையே, சபையில அதனால தப்பு பண்றாங்க, பொய் சொல்றாங்க, பாவம் செய்யறாங்க. இல்ல, நாங்க எப்பவுமே சபைக்குள்ளதான் இருக்கிறோம். எங்க போனாலும் சபைக்குள்ளதான் இருக்கிறோம். நல்ல காரியத்துக்கு போனாலும் சபைக்குள்ள இருக்கிறோம், கெட்ட காரியத்துக்கு போனாலும் சபைக்குள்ள இருக்கிறோம். ஒரு பில்டிங் அல்ல சபை, கிறிஸ்துவே நமக்கு சபையா இருக்கு. நாம் அவருடைய சபை. அல்லேலூயா. மறந்து விட கூடாது. ஆலயத்துல வந்து ஒண்ணு பக்தி, எப்பா என்ன பக்தி! மடியில என்ன இருக்கும்? குப்பி இருக்கும். ஆனா கும்பிடு யாருக்கு? கோயிலுக்கு. அதல்ல, நம்ம எப்பவுமே ஆலயத்துக்குள்ள இருக்கிறோம். கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிற, நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம். அதான் சபை. அது பவுலுக்கு அழகா தெரியும். அதனால தாமதமின்றி கிறிஸ்துவை ஆலயங்களில் பிரசங்கித்தார். அல்லேலூயா. நம்ம பிரசங்கிக்கணும், நம்ம ஆண்டவருக்கு நிக்கணும். இந்த மூச்சு முடியதுக்கு முன்னாடி இந்த பகுதியை ரட்சிப்புக்குள்ள நடத்தணும். இந்த வைராக்கியம் நமக்கு இருக்கணும்.